நம்மை நாம் காத்துக்கொள்வோம். நம் மனதை கட்டுப்படுத்தி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவரை மட்டுமே பார்த்து வாழ்வோம். நம்முடைய கண்கள் எப்பொழுதும் அவரையே நோக்கி கொண்டிருந்தால் எந்த பாவமும் நமக்கு வராது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம். இஸ்ரவேலில் எசேக்கியா ராஜா மரித்த பின்பாக மனாசே ராஜாவாகிறார். எசேக்கியாவின் குமாரனான மனாசே ராஜாவாகிறார். மனாசேவுக்கு அப்பொழுது வயது 12. அவர் 55 வருடம் இஸ்ரவேலை ராஜாவாக அரசாளுகிறார். மனாசே தன் தகப்பனை போல எசேக்கியா ராஜாவை போல கர்த்தருக்கு பிரியமாய் நடக்காமல் ஆகாபின் வழியில் நடந்து வந்தார். இது மிகப்பெரிய வேதனைக்குரிய காரியமாய் இருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜாக்கள் இதுவரை செய்யாத எல்லா அக்கிரமத்தையும், எமோரியரை காட்டிலும், எமோரியர்கள் அவர்கள் அந்நியர்கள் பாவம் செய்வதை காட்டிலும், கர்த்தருடைய பிள்ளைகளான, கர்த்தருடைய உடன்படிக்கையை பெற்ற பிள்ளைகளான இஸ்ரவேலர்கள் அதிகமாய் பாவம் செய்யத்தக்கதாக மனாசே தன் ஜனத்தை வழி நடத்தினார். மிகவும் மோசமான ஒரு அரசாங்க முறையாய் இருக்கிறது மனாசே செய்த காரியம். கர்த்தருக்கு மிகவும் வேதனையை உண்டு பண்ணின ஒரு மனிதனாய் இருக்கிறார். மனாசே தன் தகப்பனை போல அல்லாமல் அதிகமாக மேடைகளை எல்லாம் ஏற்படுத்தி, இஸ்ரவேல் தேசத்தில் மேடைகளை ஏற்படுத்தி அந்நிய ஆவிகளுக்கு பலி செலுத்தும்படி ஜனங்களை ஏவி விட்டார். அது மட்டும் அல்லாமல் கர்த்தருடைய தேவாலயத்தில் பிரகாரத்தில் பலிபீடங்களை கட்டி அங்கே ஆவிகளுக்கு, பொல்லாத ஆவிகளுக்கு பலிபீடங்களை கட்டி அங்கு அவைகளை வழிபடும்படி செய்தார். அதாவது கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டிய இஸ்ரவேலர்கள் பொல்லாத ஆவிகளை தொழுது கொள்ளும்படி மனாசே செய்தார். இப்படி மனாசே ராஜா இஸ்ரவேலரை மிக மோசமான வழியில் நடத்தி வந்தார். அது மட்டும் அல்லாமல் ஆகாப் ராஜாவை போல விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணி வான சேனைகளுக்கு ஆராதனை செய்து பொல்லாத வானத்தின் பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றையும் வரவழைத்து அதற்கு ஆராதனை செய்து கொண்டு மனாசே செய்யக்கூடாத எல்லா வேலைகளையும் செய்து வந்தார். தன்னுடைய மகனை தீ மிதிக்க பண்ணினார். குறி சொல்லுவதை ஊக்கப்படுத்தினார். நாள் பார்த்தார், நிமித்தம் பார்த்தார், அஞ்சனம் பார்த்தார். இப்படி கர்த்தர் அருவருக்கிற, கர்த்தர் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிற அத்தனை காரியங்களையும் தானும் செய்து இஸ்ரவேலரையும் அப்படி செய்ய வைக்க பண்ணினார். அஞ்சனம் பார்ப்பது என்றால் ஜோசியம் பார்ப்பது. கர்த்தருக்கு அருவருப்பான செயலா இருக்கு. இது கர்த்தருக்கு அருவருப்பான செயல். கர்த்தர் அப்படி செய்கிறவர்களை உங்கள் மத்தியில் வைக்காமல் கொன்று போடுங்கள் என்றே சொல்லியிருக்கிறார். அதாவது இஸ்ரவேலரில் கர்த்தரில் ஒருவர், கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த காலத்தில் இந்த அஞ்சனம் பார்க்கும் வேலை செய்தால் அவர்களை கொன்று போட வேண்டும், இஸ்ரவேலர் மத்தியில் வைக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்படி கர்த்தர் மிகவும் துல்லியமாக மிக கடினமான இந்த காரியங்களை நீங்கள் செய்யவே கூடாது என்று சொல்லியிருந்த விஷயங்களை இவர் மீறி மனாசே செய்தார். நாள் பார்ப்பது, இந்த நாள் நல்ல நாள், அந்த நாள் கெட்ட நாள் என்று நாள் பார்ப்பது. இன்றும் கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் இருக்கிறது. தயவு செய்து மறந்துவிட வேண்டாம். கர்த்தருடைய சாபம் நமக்கு வந்து சேரும். கர்த்தருக்கு பயந்து இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகுங்கள். ஜோசியம் நம்மை காப்பாற்றாது, நாள் பார்ப்பது நம்மை காப்பாற்றாது, குறி கேட்பது நம்மை காப்பாற்றாது. அவைகள் நமக்கு அழிவை கொண்டு வரும் என்கிற சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரும் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யக்கூடாது. இது மகா பாவம் என்றும் கர்த்தருக்கு அருவருப்பான செயல் என்றும் வேதம் சொல்லுகிறது. தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் கர்த்தர் படைத்த நாளெல்லாம் நல்ல நாளே. கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தால் எல்லாம் நன்மையாக முடியும். அதை புரிந்து கொண்டு நடந்து வாழ்க்கையை வாழ வேண்டும். கர்த்தரே தெய்வம், சர்வ சிருஷ்டிக்கும் நாயகர் அவர்தான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அப்படி இருக்க அவர் சொல்லை கேட்டு நடந்தால் நமக்கு எல்லாம் நன்மையாக முடியும். இந்த ஞானம் நமக்குள் வர வேண்டும். தேவாலயத்தில் தோப்பு விக்கிரகங்களை மனாசே பண்ணி வைத்தார். தேவாலயத்திலேயே தோப்பு விக்கிரகங்களை கொண்டு வந்து வைத்தார்.
ஆகாப் செய்தார், தோப்பு வைக்கிறாங்க. ஆனால் இவர் தேவாலயத்திலேயே கொண்டு வந்து வைத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நியாயப்பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கவே இல்லை. ஒன்றையும் கேட்பதே இல்லை. கர்த்தருடைய வார்த்தைகளை சுலபமாக மீறி செல்லுகிற மனுஷனாய் இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட மோசமான வாழ்க்கை மனாசேயின் வாழ்க்கையா இருந்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தார் இஸ்ரவேலருக்கு. கர்த்தர் உடன்படிக்கை செய்யும் பொழுது என் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நீங்கள் நடந்தால் நான் இஸ்ரவேலை உங்களை நான் அலைய பண்ண மாட்டேன். நீங்கள் ஒரு இடத்தில் இருந்து சமாதானமாய் வாழலாம் என்று சொல்லி இருந்தார். என் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தால் உங்களை நான் அலைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். அதே போல நடந்தது. கர்த்தருடைய ஜனங்கள் இப்படி பாவம் செய்து வந்ததினால் இதற்கு பதிலாக கர்த்தர் நியாய தீர்ப்பாக அவர்களை அலைய பண்ணுகிறார். அதாவது கர்த்தர் சொன்ன வார்த்தை எதையும் மீற மாட்டார். அவர் எல்லாவற்றையும் எச்சரிக்கைகளை கொடுத்து விடுகிறார். சொல்லாமல் நமக்கு எதையும் செய்வதில்லை. நீ இப்படி வரப்போகிறது, நீ இப்படி செய்தால் நான் அப்படி செய்வேன் என்று சொல்லி விடுகிறார். அதை கேட்டும் நாம் திருந்தாமல் நம் இருதயத்தை கடினப்படுத்தி தவறு செய்யும் பொழுது அதற்கான தவறுகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இன்று வாழ்கிற நாம் நினைக்கலாம், எனக்கு எதுவும் தெரியாதே, கர்த்தர் என்னிடம் ஒன்றும் சொல்லவில்லையே என்று. தயவு செய்து மறந்து விட வேண்டாம். இத்தனை காரியங்களையும் எழுதி உலக வரலாற்றையே எழுதி நம் கைகளில் பைபிளாக கொடுத்திருக்கிறார். அதை வாசித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரியாது, என்னிடத்தில் சொல்லவில்லை என்று எதையும் சொல்ல முடியாது. ஆதியாகம காலத்திலிருந்து இனி வரும் புதிய வானம் புதிய பூமி வரைக்கும் என்ன நடக்கும் என்பதை எல்லாவற்றையும் எழுதி நம் கைகளில் கொடுத்து விட்டார். கர்த்தருக்கு முன்பாக போய் நின்று எனக்கு தெரியாது என்று சொன்னால் உன் கைகளில் வேதம் இருந்ததா இல்லையா என்று கேட்பார். கொடுத்திருந்தீர் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது நீ வாசிக்காதது உன்னுடைய தவறு என்றே கர்த்தர் சொல்லுவார். நீதி நிறைவேறியாயிற்று. நீ படிக்கவில்லை என்றால் அது உன்னுடைய விருப்பம். நீ படிக்காமல் தெரிந்து கொள்ளாமல் இருந்து பாவம் செய்து அதற்குரிய தண்டனை அனுபவித்தால் அதற்கு நீதான் பொறுப்பு, நான் அல்ல என்றே கர்த்தர் சொல்லுவார். தயவு செய்து கர்த்தருடைய நீதி நியாயங்களை அறிந்து கொள்ளுங்கள். நம் கைகளில் இருக்கிற வேதாகமத்தை வாசிக்காமல் நாம பாவம் செய்து அழிந்து போக வேண்டாம். நமக்கு நாமே அழிவை தேடிக்கொள்ள வேண்டாம். கர்த்தர் இதுவரை வாழ்ந்த ராஜாக்களும் மனாசேயும் செய்த காரியங்கள், அவர்கள் யாருமே கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தது போன்ற காரியங்களினால் கர்த்தர் கோபம் அடைந்து, எத்தனை முறை நான் இவர்களுக்கு சொல்லியும் இவர்கள் என் பேச்சை கேட்காமல் எனக்கு கீழ்ப்படியவில்லை, அதனால் நான் இவர்களை அலைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அதாவது இஸ்ரவேலரை நான் என்ன செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தட்டை எடுத்து, நாம் சாப்பிடுகிற ஒரு தாளத்தை எடுத்து நாம் கழுவி அதை துடைத்து கவிழ்த்து வைப்பது போல நான் எருசலேமை துடைத்து கவிழ்த்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் துடைத்து போடப்படுவார்கள். எருசலேமை நான் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேமிலே சமாரியாவின் மட்ட நூல் பிடிக்கப்படும், ஆகாப் வீட்டின் தூக்கு நூல் பிடிக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னார். அதாவது இப்படியாக இஸ்ரவேலர்கள் பாவம் செய்ததினால் கர்த்தர் இஸ்ரவேலரை, உங்களை நான் பகைஞருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவர்கள் கையில் நீங்கள் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். அவர்கள் வந்து உங்களை கொள்ளையிடுவார்கள், உங்களை துரத்தி கொண்டு போவார்கள். நீங்கள் எருசலேமை விட்டு அலைந்து திரிவீர்கள். சொந்த பூமியில் நிம்மதியாய் வாழ முடியாமல் நீங்கள் போய் ஒவ்வொரு இடமாக தேடி திரிந்து அலைந்து திரிவீர்கள். நிரந்தரமான வீடு இல்லாமலும் நிரந்தரமான ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லாமலும் அலைந்து திரிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக இஸ்ரவேலரின் பாவத்திற்கு ஏற்ற நியாய தீர்ப்பை கர்த்தர் வழங்குகிறார். இப்படி மனாசே செய்த பாவங்கள் பெரிதாய் இருந்த பொழுதும், மிகப்பெரிய பாவங்களை செய்ததும், அதற்கு உச்சகட்டமாக இது போதாது என்று சொல்லும்படியாக இன்னும் அதிகமான பாவமாக இரத்தம் சிந்துதல் என்ற பாவத்திற்கும் மனாசே இடம் கொடுத்தார். எப்படி என்றால், இஸ்ரவேலின் மூலை முடுக்குகள் எல்லாம் 4 மூலைகளிலும் குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினார். அநியாயமும் அக்கிரமமும் பெருகியது. அதாவது பொல்லாத ஆவிகளை வணங்கி அவைகளை கொண்டாடத் தொடங்கிவிட்டார். பொல்லாத ஆவிகளை சேவிக்க தொடங்கிவிட்டார். அந்த பொல்லாத ஆவிகள் அந்த ராஜாவையும் அந்த தேசத்தையும் பிடித்து கொண்டு அங்கு அக்கிரமத்தையும் பாவத்தையும் நிறைவேற்றும். அதாவது பொல்லாத ஆவிகள் நீதி நிறைவேற விடாது. அநியாயமும் அக்கிரமமும் பாவமும் நிறைவேறும்.
இப்படிப்பட்ட நேரத்தில் பாவத்தின் உச்சகட்டம் என்பது இரத்தம் சிந்துதலில் முடியும். ஒருவருக்கொருவர் பகை, இச்சை போன்ற காரியங்களினால் இச்சையினால் பகை உண்டாகும். பகையினால் இரத்தம் சிந்துதல் உண்டாகும். கர்த்தர் பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுக்கக் கூடாது என்று சொல்வது நம்முடைய நல்வாழ்விற்கே தவிர கர்த்தருடைய நல்வாழ்விற்கு அல்ல. கர்த்தரை நாம் காப்பாற்றுவதற்காக கர்த்தர் நமக்கு எந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுக்கவில்லை. நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ளவே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது நம்முடைய நன்மைக்காக. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாவிட்டால் கர்த்தருக்கு எந்த கெடுதலும் வந்து விடாது. கர்த்தருக்கு கீழ்ப்படியாததினால், நாம் கீழ்ப்படியாததினால் நமக்குதான் கெடுதல் வரும். இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையில் செல்லும். மனோசே செய்த பாவங்கள் எல்லாம் அவற்றின் விளைவு. அந்த ராஜாவினால் அந்த தேசம் செய்த பாவங்கள் எல்லாவற்றின் பிரதிபலனையும் அனுபவிப்பது அந்த ராஜாவும் அந்த ஜனங்களுமே, வேறு யாரும் அல்ல. வேறு கர்த்தர் இதற்கான தண்டனையை அனுபவிக்க போவதில்லை. அவருக்காக அதை சொல்லவும் இல்லை. அவர் நம் நல்வாழ்விற்காக, சபிக்கப்பட்ட பூமியில் வாழ்கிற என் பிள்ளைகள் நிம்மதியாக சமாதானமாக வாழ்ந்து நீதியை கற்றுக்கொண்டு என்னிடத்தில் வர வேண்டும் என்ற பரலோக ராஜ்யத்தில் தன்னிடத்தில் சேர்த்து கொள்ள விரும்பிய கர்த்தர் இந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். இதை படித்து என் பிள்ளைகள் நல்லபடியாக வாழ்ந்து நல்லபடியாக நீதிமான்களாய் மாறி என்னிடத்தில் வந்து சேரட்டும் என்றே கர்த்தர் பைபிளை நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். அதை புரிந்து கொண்டு வேதாகமத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நீதி நியாயங்களின்படி நாம் நடந்து அதை கேட்டு புரிந்து கொண்டு அதை நாம் பின்பற்றி கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர தகுதியுள்ளவர்களாய் நீதிமான்களாய் மாறி இவ்வுலக வாழ்க்கையிலும் சமாதானமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வதே கர்த்தருடைய விருப்பமாயிருக்கிறது. அதுவே நமக்கும் நன்மையாயிருக்கிறது. அதை விட்டு உலகத்தாரை போல விக்கிரக ஆராதனைக்கும் பொல்லாத ஆவிகளின் வணக்கத்திற்கும் இடம் கொடுத்து அதனால் பாவம் செய்யும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக இரத்தம் சிந்துதல் வரைக்கும் உயிர் பலி வாங்கும் அளவுக்கு பொல்லாத ஆவிகளின் ஆளுகை இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட பாவத்திற்கு நம் கால்களை விலக்கிக் கொள்வோம். நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். கர்த்தர் மிகவும் நல்லவர். நமக்கு நன்மையையே செய்கிறவர். நம்மை கஷ்டப்படுத்தி பார்க்கிறவர் அல்ல. நம்முடைய நல்வாழ்விற்கு அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை கேட்டு செய்வதே நல்லது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் வேதாகமத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் நம் வாழ்க்கையில் எடுக்கும் முடிவுகளுக்கு வேதத்தின்படி முடிவெடுத்தால் எல்லாம் வெற்றிகரமாக முடியும். இப்படியாக மனாசே செய்தது போல நாம் செய்யாதபடிக்கு இந்த சரித்திரத்தை நம் மனதில் வைத்துக் கொள்வோம். அதற்கு அடுத்ததாக இப்படியெல்லாம் வாழ்ந்து முடிந்து மனாசே தன் வாழ்நாளை முடிந்து அவர் இறந்து போனார். அவரது குமாரனான ஆமோன் தன்னுடைய 22வது வயதில் ராஜாவானார். அவர் 2 வருடம் இஸ்ரவேலை ராஜாவாக அரசாண்டார். அப்பொழுது அவருடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் ராஜாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ராஜாவை கொன்று போட்டார்கள். இப்படி நடந்த பின்பு ஆமோனின் குமாரனான யோசியா அடுத்ததாக ராஜாவானார். இப்படியாக இஸ்ரவேலரின் சரித்திரம் வந்தது. நாம் ஒவ்வொருவரும் இந்த சரித்திரத்தை மனதில் வைத்து எப்பொழுதும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருப்போம். பொல்லாத ஆவிகளின் வணக்கத்திற்கும் பொல்லாத மனிதர்களின் வழிகளில் நடப்பதற்கும் நாம் நம் இருதயத்தை போக விடாமல் நம்மை நாம் காத்துக்கொள்வோம். நம் மனதை கட்டுப்படுத்தி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவரை மட்டுமே பார்த்து வாழ்வோம். நம்முடைய கண்கள் எப்பொழுதும் அவரையே நோக்கி கொண்டிருந்தால் எந்த பாவமும் நமக்கு வராது. 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம். யூதாவில் யோசியா ராஜாவானார். அப்படி ராஜாவாகும் போது அவருடைய வயது 8 வயது. அவர் 31 வருடங்கள் இஸ்ரவேலை அரசாண்டார். அவருடைய தாயின் பெயர் ஏதிதாள். நல்லபடியாக கர்த்தருடைய வழிகளில் இஸ்ரவேலை வழி நடத்தினார். இப்படி இருக்க அவருடைய 18வது வருட அரசாட்சியில் சம்பிரதியாகிய சாப்பானை அழைத்தார். யோசியா ராஜா அழைத்து, நீ போய் தேவாலயத்தில் பிரதான ஆசாரியரிடத்தில் போய் அங்கு கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது
ஜனங்களிடத்திலிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அதை எடுத்து தேவாலய பணியின், அதாவது தேவாலயத்தை பழுது பார்க்கிற பணி செய்யப்பட வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக சேகரிக்கப்பட்ட பணத்தை கணக்கு பார்த்து அதை அப்படியே அந்த பொறுப்பை கவனிக்கிறவர்களிடத்தில் அந்த செப்பனிடும் பணிகள், பழுது பார்க்கும் பணிகள் செய்கிற பொறுப்பாளரிடம் கொடுத்துவிட்டு, அவரிடம் உண்மையாய் அவர்கள் நடப்பதினால் அவர்களிடம் எந்த கணக்கும் கேட்காமல் விட்டுவிட வேண்டும் என்று, இந்த பணத்தொகையை எல்லாம் நீ தெரிந்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். அப்படி சம்பிரதியாகிய சாப்பான் பிரதான ஆசாரியரிடத்தில் தேவாலயத்திற்கு சென்று போய் பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது பிரதான ஆசாரியராகிய இல்கியா அவர் தன்னிடத்தில் இருந்த அந்த பொறுப்புகளை எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறார். அங்கு வழங்கப்பட்ட அந்த பணத்தை எல்லாம் பெற்று தேவாலயத்தை பழுது பார்ப்பதற்கு, வேலை செய்கிறவர்களுக்கு கூலி கொடுப்பதற்கும், தேவாலயத்திற்கு தேவையான மரம், கல் போன்ற பொருள்கள் வாங்குவதற்கும் அந்த பணம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அது அப்படியே செய்யப்பட்டது. இவைகளை எல்லாம் பொறுப்பாக கவனிக்கிற, பணத்தை வைத்து பொறுப்பாக செலவழிக்கிறவர்களிடத்தில் எந்த கணக்கும் கேட்கப்பட மாட்டாது. அவர்கள் உண்மையாய் அவர்கள் மனசாட்சிக்கு கர்த்தருக்கு பயந்து அவர்கள் நடக்க வேண்டும். இதுவே அங்கு கொடுக்கப்பட்ட நடைமுறையா இருந்தது. அவர்களிடத்தில் கணக்கு கேட்க மாட்டார்கள். இப்படி இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது சம்பிரதியாகிய சாப்பான் பிரதான ஆசாரியனிடத்தில் பேசும் பொழுது, பிரதான ஆசாரியராகிய இல்கியா, நான் தேவாலயத்தில் ஒரு புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன், அது நியாயப்பிரமாண புஸ்தகம் என்று சொல்லி அதை சாப்பானிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார். அதை சம்பிரதியாகிய சாப்பான் பெற்றுக்கொண்டு அதை எடுத்துக்கொண்டு வந்து ராஜாவாகிய யோசியாவிடம் கொடுத்தார். அப்படி யோசியாவிடம் கொடுத்த பொழுது அதை எடுத்து வாசிக்க சொன்னார் ராஜா. அதை வாசிக்கும் போது தன்னுடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து கொண்டு, ராஜா, அதாவது துக்கம் அனுசரிக்கும் முறை, அவர்களுடைய முறை அது, மேல் வஸ்திரத்தை கிழித்துக் கொள்வார்கள். அப்படி கிழித்து கொண்டு இத்தனை நாள் இந்த புஸ்தகத்தை வாசிக்காமலும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்காததினாலும் தானே இந்த இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் இப்படிப்பட்ட துக்கமான நாட்கள் வந்தது என்று சொல்லி மிகவும் வேதனைப்பட்டு கர்த்தரிடத்தில் பக்தியோடு அவர் நடந்து கொள்ளுகிறார். இப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் அந்த புஸ்தகத்தை வாசிக்க சொல்லுகிறார். இதையெல்லாம் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது அரண்மனையில் இருந்த வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் ஒருவர் இருந்தார். அவரது மனைவியின் பெயர் உழ்த்தாள். அவர் தீர்க்கதரிசினியாக இருந்தார். ஒரு பெண், அவர் தீர்க்கதரிசினியாய் இருந்தார். அவரிடத்தில் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் கொண்டு போய் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அதை எடுத்து வாசித்த தீர்க்கதரிசினி அம்மா அவர்கள் இந்த காரியத்தை விளக்கி சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியாததினால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டுவிட்டு வாருங்கள் என்றுதான் ஆள் அனுப்புகிறார்கள் அரண்மனையிலிருந்து. அப்பொழுது தீர்க்கதரிசினி அம்மா சொல்லி அனுப்புகிறார்கள், அதாவது இஸ்ரவேலரின் அக்கிரமத்தின் நிமித்தமே இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தது. இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு விரோதமாக ஆதியிலிருந்து, அதாவது தேசத்தின் ராஜாக்கள் அரசால துவங்கியதிலிருந்து மிகவும் அக்கிரமமாய் நடந்து கொண்டதினாலும், கர்த்தருக்கு கீழ்ப்படியாததினாலும், கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடக்காததினாலும் கர்த்தருடைய சாபம் இந்த தேசத்தின் மேல் வரும். இஸ்ரவேலர் கஷ்டப்படுவார்கள். தேசம் சுத்திகரிக்கப்படும், அதாவது தேசத்தின் ஜனங்கள் விரட்டப்படுவார்கள், மிகப்பெரிய துன்பம் நேரிடும் என்று தீர்க்கதரிசினி அம்மா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கட்டளைகளில் நடக்காவிட்டால் என்னென்ன நடக்கும் என்பதை நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் இங்கு நடக்கும் என்று தீர்க்கதரிசினி உழ்த்தாள் அம்மா சொல்லுகிறார். இதை கேட்டதும் யோசியா ராஜா தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு தன்னை தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தாவே மனமிரங்கும் என்று அவர் ஜெபிக்கிறார். இதை கேட்டதும், இதை பார்த்த பின்பு கர்த்தர் தீர்க்கதரிசினியாகிய உழ்த்தாள் அம்மாளிடம் பேசுகிறார். அப்பொழுது
தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் அந்த அம்மா. அதாவது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், யோசியா என்னுடைய வார்த்தையை கேட்டதும் தன் துக்கமுகமாய் தன்னை தாழ்த்தினதை கண்டேன். அதனால் அவனுக்கு இறங்கி, யோசியா ராஜாவுக்கு இறங்கி, இந்த அக்கிரமம் யோசியாவின் காலத்தில் வராதபடிக்கு இந்த அக்கிரமங்கள் வருவதற்கு முன்பே யோசியா எடுத்துக்கொள்ளப்படும் என்று கர்த்தர் தீர்க்கதரிசனி மூலமாக பேசினார். அதாவது யோசியா ராஜா இந்த இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் வரப்போகிற, எருசலேமுக்கும் வரப்போகிற நியாய தீர்ப்பு நாட்களுக்கு முன்பாகவே யோசியா ராஜா எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். இந்த அக்கிரமங்களையும் இந்த துன்ப துயரங்களையும் யோசியா ராஜா கண்கள் பார்ப்பதில்லை. அதற்கு முன்பாகவே அவர் கர்த்தரிடத்தில் போய் சேர்ந்து விடுவார் என்பதே கர்த்தர் சொன்ன வார்த்தையா இருக்கிறது. கர்த்தர் அவருக்கு மனம் இறங்கி இப்படிப்பட்ட ஒரு நல்காரியங்களை சொன்னார். இப்படி இது அப்படியே நடந்தது. ஊத்தாள் தீர்க்கதரிசி சொன்னது போல கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடந்தது. இதன் பின்பாக யோசியா ராஜா சும்மா இருக்கவில்லை. அவர் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு தேவாலயத்தில் சென்று யூதாவிலும் எருசலேமிலும் இருந்து மூப்பர்கள் எல்லோரையும் வரவழைத்து அங்கு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்க செய்தார். அப்படி அவர்கள் வாசிக்கும் பொழுது யோசியா ராஜா கர்த்தரோடு உடன்படிக்கை செய்தார். நாங்கள் உம்முடைய கற்பனைகளுக்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் கட்டுப்பட்டு நடப்போம் என்று கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் உடன்படிக்கை செய்தார்கள். அப்படி உடன்படிக்கை ராஜா செய்த போது ஜனங்களும் அதற்கு உட்பட்டார்கள். அதை ஏற்றுக்கொண்டார்கள் மனப்பூர்வமாய். இப்படியாக கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை செய்யப்பட்டது. நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாம் ஜனங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. ராஜாவும் தெரிந்து கொண்டார். அப்பொழுது தேவாலயத்தின் அருகே ஒரு தூணின் அருகே ராஜா நின்றிருந்தார். இதற்கு பின்பாக யோசியா ராஜா எருசலேமில் பொல்லாத ராஜாக்கள் வைத்திருந்த, இதற்கு முன்பாக இருந்த யோசியாவின் தகப்பன் வைத்திருந்த அந்நிய ஆவிகளுக்கு பலி செலுத்தும்படியாக வைக்கப்பட்ட மேடைகளை எல்லாம் எரித்து உடைத்து அவைகளை எல்லாம் நீக்கி போட்டார், அகற்றி போட்டார் யோசியா ராஜா. எருசலேமில் வைக்கப்பட்டிருந்த சிலைகளை எல்லாம் எடுத்து கொண்டு போய் எருசலேமுக்கு புறம்பே கொண்டு போய் அதை சுட்டெரித்து அதன் சாம்பலை பெத்தேலுக்கு அனுப்பிவிட்டார். இப்படியாக யோசியா ராஜா இஸ்ரவேல் தேசத்தையும் எருசலேமையும் சுத்திகரித்தார். அப்பொழுது எருசலேமில் வான சேனைகளுக்கு ஆராதனை செய்து வந்தார்கள். வான சேனைகளுக்கு ஆராதனை செய்து வந்தார்கள். அதாவது சூரியனுக்கு, நிலாவுக்கு, வானத்தில் உள்ள நட்சத்திரங்களுக்கு எல்லாம் அவைகளையெல்லாம் தெய்வமாக நினைத்து அவைகளுக்கு தூபம் காட்டி தூப மேடைகளை உண்டு பண்ணி இப்படியெல்லாம் ஆராதனை செய்து கொண்டு வந்து இருந்தார்கள். இஸ்ரவேலில் நடக்க கூடாத அக்கிரமமான மிகப்பெரிய பாவங்கள் இவைகள். இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கு நடந்து கொண்டிருந்தது. அப்படி வான சேனைகளுக்கு தூபம் காட்ட பயன்படுத்தப்பட்ட மேடைகளையும் அப்படி தூபம் காட்டினவர்களையும் அந்த வான சேனைக்கான சிலைகளையும் எல்லாவற்றையும் எடுத்து சுட்டெரித்து போட்டு அவர்களை, அப்படிப்பட்ட மனிதர்களையும் அழித்து போட்டார் யோசியா ராஜா. தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த தோப்பர் விக்கிரகத்தின் சிலையை எடுத்து புறம்பே, எருசலேமுக்கு புறம்பே கொண்டு போய் அங்கே எரித்து அதன் சாம்பலை, அதை தூளாக்கி அந்த தூளை எடுத்து பிரேத குழிகளில், கல்லறைகளில் போட்டுவிட்டார்கள். இப்படியாக அவைகள் அழிக்கப்பட்டது. இதற்கு அடுத்ததாக பொல்லாத பாவங்கள், மாம்ச இச்சைகளை நிறைவேற்றி கொண்டிருந்த, தனி மனித ஒழுக்கம் இல்லாத, கற்பு நெறி தவறிய பொல்லாத பாவங்கள், மகா பெரிய இச்சைக்குரிய காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிற ஜனங்கள் அங்கு இருந்தார்கள். அவர்களை எல்லாம், அவர்களின் வீடுகளை எல்லாம் இதற்கென்று தனியாக இடங்களை ஏற்படுத்தி இச்சையான காரியங்களை நிறைவேற்றி வந்தார்கள். அப்படிப்பட்ட செயல்கள் நடைபெற்ற வீடுகளை எல்லாம் அழித்து போட்டு யோசியா ராஜா தேசத்தை சுத்தமாக்கினார். இதற்கு அடுத்ததாக யோசியா ராஜா யூதாவில் இருந்த ஆசாரியர்களை எல்லாம், லேவி கோத்திரத்து ஆசாரியர்களை எல்லாம் வர சொல்லி கேபா முதல் பெயர்செபா மட்டும் உள்ள மேடைகள், பொல்லாத ஆவிகளுக்கு
வணங்குவதற்காக அவர்கள் ஏற்படுத்தி இருந்த மேடைகளை எல்லாம் தீட்டாக்கி அருவருப்பானதாக்கி சில மேடைகளை இடித்து போட்டு இப்படியாக தேசத்தை யோசியா ராஜா சுத்தமாக்கினார். எருசலேமில் தேவாலயத்தில் பலியிட வேண்டாம் என்றும் பலியிடாமலும் புளிப்பில்லாத அப்பம் மட்டும் புசிக்கும்படியாக அதற்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது. இப்படியாக யோசியா ராஜா இஸ்ரவேல் தேசத்தை சுத்திகரித்து கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டார். இந்த அளவுக்கு பாவம் பெருகி இருந்தது. அதையெல்லாம் சுத்தம் பண்ணும் வேளையில் யோசியா ராஜா இருந்தார். இப்படியாக நாமும் கூட நம்முடைய வீட்டிலும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய இருதயத்திலும் தனி மனித இருதயத்திலும் நான் எந்தெந்த காரியங்கள் கர்த்தருக்கு அருவருப்பானது என்பதை தெரிந்து கொண்டு அவைகளையெல்லாம் நீக்கி போட்டு பரிசுத்தமாக்கி இந்நாளிலே நாம் நம்மை சுத்திகரித்து கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறுவோம். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம். யோசியா ராஜா கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பிரதான ஆசாரியராகிய இலக்கியாவிடம் பெற்றுக்கொண்ட பின்பு தன் இருதயத்தை தாழ்த்தி கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டார். தேசத்தை சுத்திகரித்தார். எருசலேமை சுத்திகரித்து அங்கிருக்கிற தீட்டான காரியங்களை அகற்றி போட்டு எப்படிப்பட்ட சுத்திகரிப்பை நிறைவேற்றினார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த செய்தியில் அதன் தொடர்ச்சியை பார்க்கலாம். இப்படியாக யோசியா தேசத்தை ஒவ்வொரு இடங்களாக ஒவ்வொரு விஷயங்களையும் சுத்திகரித்து கொண்டு வந்தார். கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறபடி அப்படியே கீழ்ப்படிந்து செய்து கொண்டு வந்தார். அப்பொழுது தோப்பேத் என்னும் இடத்தில் மோளேகு என்கிற ஒரு ஆராதனை இடம் வைத்திருந்தார்கள். மோளேகு என்ற ஒரு விக்கிரகத்தை செய்து அதற்கு பலி செலுத்தி வந்தார்கள். அந்த இடத்தில் மிகவும் அதிகமாக செய்யப்படுகிற பாவம் என்னவென்றால், பிள்ளைகள் குமாரர்களையும் குமாரத்திகளையும் இஸ்ரவேலர்கள் தீக்கடக்க பண்ணி கொண்டிருந்தார்கள். அதாவது தங்கள் பிள்ளைகளை ஒரு குறிப்பிட்ட தூரம் அளவுக்கு நெருப்பு கட்டிகளை போட்டு அதன் மேல் நடந்து செல்ல சொல்லுவார்கள். இப்படியாக தீக்கடக்க பண்ணுதல் என்கிற ஒரு காரியத்தை, ஒரு ஆராதனை முறையை பொல்லாத ஆவிகளுக்கு அவர்கள் செய்து வந்தார்கள். இந்த தோப்பேத் இடத்தை யோசியா ராஜா சுத்திகரித்து அந்த இடத்தில் இருந்த கர்த்தருக்கு அருவருப்பான எல்லா பொருட்களையும் எடுத்து சுட்டரித்து போட்டு அழித்து நிர்மூலமாக்கினார். இடத்தை சுத்தம் பண்ணினார். இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளுக்கு வழங்கும் வணக்கங்களையும் நிறுத்தி போட்டார். இப்படியாக யோசியா ராஜா தாவீதின் வழிகளில் நடந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டார். யூதாவின் ராஜாக்கள் சூரியனுக்கு என்று குதிரைகளையும் வான சேனைக்கு ரதங்களையும் வைத்து வழிபட்டு கொண்டிருந்தார்கள். இதற்கு முன்பாக இருந்தவர்கள், யோசியாவுக்கு முன்பாக இருந்தவர்கள், அதையெல்லாம் அந்த ராஜாக்கள் வைத்த குதிரைகளை எல்லாம் யோசியா ராஜா அகற்றி போட்டார். அந்த ரகதங்களை எல்லாம் எடுத்து சுட்டரித்து போட்டார். இப்படியாக யோசியா ராஜா யூத ராஜாக்கள் எருசலேமுக்குள் கொண்டு வந்து வைத்திருந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத தீட்டான காரியங்கள் எல்லாவற்றையும் அழித்து போட்டு எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டார். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றபடி இவர் நடந்து கொண்டு வந்தார். யோசியா ராஜா இன்னும் ஒவ்வொரு சுத்திகரிப்பாக செய்து கொண்டு வந்தார். அதாவது ஆகாசின் மேல் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பலிபீடங்களை எல்லாம் அகற்றி போட்டு அவைகளை எல்லாம் சுத்திகரித்தார். அடுத்ததாக மனாசே ராஜாவாய் இருந்து தேவாலயத்தின் பிரகாரங்களில் 2 பலிபீடங்களை கட்டி அதற்கு பொல்லாத ஆவிகளுக்கு பலி செலுத்தி வந்தார். அந்த காரியத்தை எல்லாம் சுத்திகரித்து அந்த பலிபீடங்களை எல்லாம் தூளாக்கி எரித்து அதை கெதரோன் ஆற்றிலே யோசியா போடும்படி செய்தார். இதுவும் கர்த்தருக்கு பிரியமான செயலாய் இருக்கிறது. எருசலேமின் எதிரே இருந்த நாசர் மலையின் வலது புறத்தில் சீதோனியர், மோவாபியர், அம்மோனியர் போன்றவர்களுடைய பொல்லாத ஆவிகளின் வணக்கத்தை எல்லாம் கொண்டு வந்து அங்கு வைத்திருந்தார்கள். அதையெல்லாம் அழித்து போட்டு யோசியா ராஜா அந்த மேடைகளை எல்லாம் தீட்டாக்கி அந்த விக்கிரகங்களை எல்லாம் அழித்து போட்டு உடைத்து போட்டு தோப்பு விக்கிரகங்களை எல்லாம் நிர்மூலமாக்கி
அவைகளை மனுஷர்களின் எலும்புகளால் நிறைத்து விட்டார். இப்படியாக யோசியா ராஜா கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்தார். இப்படியாக இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் பெத்தேலிலே பலிபீடங்களை கட்டி மேடைகளை வைத்து விக்கிரக ஆராதனை செய்து வந்தார். அந்த மேடைகளையும் பலிபீடங்களையும் இடித்து சுட்டெரித்து அதை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கி போட்டார் யோசியா ராஜா. அங்கிருந்த எலும்புகளை எடுத்து அந்த இடத்தின் மேல் சுட்டெரித்து போட்டு அந்த பலிபீடங்களை எல்லாம் தீட்டாக்கினார். சமாரியா பட்டணத்தின் மேடைகளை எல்லாம் இடித்து போட்டு அவைகளின் மேல் அந்த ஆசாரியர்களை கொன்று போட்டு அதன் மேல் எலும்புகளால் நிரப்பினார். அப்படி அந்த பலிபீடங்களை இடித்து போட்டு கொண்டு இருக்கும் பொழுது தூரத்தில் இருக்கிற கல்லறைகளை யோசியா ராஜா பார்த்து அது என்னவென்று கேட்கிறார். அந்த இடத்தில் இருக்கிற எலும்புகளை கொண்டு வர செய்து அவைகளால் அந்த பலிபீடங்களை நிரப்பி அந்த எலும்புகளை அந்த பலிபீடத்தின் மேல் போட்டு எரித்து தீட்டாக்கி விடுகிறார். இப்படி செய்தால் அதற்கு பின்பாக அவர்கள் அந்த இடத்தில் பலி கொடுக்க மாட்டார்கள். அதற்காக அப்படி யோசியா ராஜா செய்கிறார். இப்படியெல்லாம் செய்து போட்டுவிட்டு அங்கிருந்த பொல்லாத ஆவிகளை வணங்க செய்து ஜனங்களை பாவம் செய்ய பண்ணி கொண்டிருந்த ஆசாரியர்களையும் தவறான ஆசாரியர்களையும் அங்கேயே கொன்று போட்டு அந்த பலிபீடத்தின் மேலேயே சுட்டெரித்து போட்டார் யோசியா ராஜா. அப்படி செய்துவிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது அங்கு ஒரு அடையாளம் காணப்பட்டது. ஒரு கல்லறை இருந்தது, அதன் மேல் ஒரு குறிப்பு அடையாளம் இருந்தது. அதை பார்த்து யோசியா ராஜா இது என்னவென்று கேட்டார். அதற்கு அவர்கள், நீர் யூதாவிலிருந்து புறப்பட்டு வந்து இந்த இடத்தில் இப்படிப்பட்ட பாவத்தை செய்து கொண்டிருக்கிற ஆசாரியர்களை பலிபீடத்தின் மேல் கொன்று போடுவீர் என்று இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று சொன்ன தீர்க்கதரிசியின் கல்லறை அது என்று சொல்லுகிறார்கள். இது ஏற்கனவே ஒரு தீர்க்கதரிசி வந்து அந்த இடத்தில் அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லிவிட்டு திரும்பி போகும்போது அவர் சாப்பிடாமல் தண்ணீர் குடியாமல் போயிருக்க வேண்டும். இன்னொரு தீர்க்கதரிசி அழைக்கிறார் என்று வந்து சாப்பிட்டு விட்டார். அதனால் அங்கு சிங்கம் வந்து அவரை கொன்று போட்டது. பின்பு அந்த மனிதனை கொண்டு வந்து இந்த இடத்தில் அடக்கம் பண்ணி இருந்தார்கள். இப்படி நடந்த அந்த சம்பவத்தை யோசியா ராஜாவுக்கு தெரிவித்தார்கள். அப்பொழுது யோசியா ராஜா அந்த தீர்க்கதரிசியின் எலும்புகளை தொட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். இப்படி சொல்லிவிட்டு யோசியா ராஜா எருசலேமுக்கு திரும்பினார். அப்பொழுது இதுவரைக்கும் நியாயாதிபதிகளின் காலத்தில் இருந்து இதுவரைக்கும் கொண்டாடப்படாத பஸ்கா பண்டிகையை விசேஷமாக கொண்டாடும்படி யோசியா ராஜா ஏற்பாடு செய்தார். கர்த்தருக்கு பிரியமாய் எல்லா சுத்திகரிப்பும் நடந்து முடிந்து மிகப்பெரிய ஒரு பஸ்கா பண்டிகையை, சிறப்பான பஸ்கா பண்டிகை கொண்டாட யோசியா ராஜா ஏற்பாடு செய்தார். அவ்வளவு அருமையான பண்டிகையாக மிக துல்லியமாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைகளின்படியே பஸ்கா பண்டிகையை கொண்டாடினார்கள். இப்படி செய்த பொழுது கர்த்தர் அதை பார்த்து நம்முடைய வேதத்தில் அவர் சொல்லி இருக்கிறார், இதுவரைக்கும் யோசியாவை போல ஒரு இஸ்ரவேலின் ராஜா எழும்பியதில்லை, அதற்கு முன்பும் இல்லை பின்பும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நற்காரியத்தை செய்து ஒரு நற்பெயரை மற்ற மனிதர்களோ பெரியவர்களோ கொடுப்பது நாம் பெற்றுக்கொள்வதை சந்தோஷப்படுவோம். ஆனால் கர்த்தரே யோசியாவை குறித்து இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு மேன்மையான வார்த்தை இது! யோசியா ராஜா பெற்ற நற்பெயரை போல நாமும் கர்த்தரிடத்தில் நற்பெயர் பெறும்படியாக, கர்த்தருக்கு பிரியமாய் அவர் நம்மை பார்த்தும் சந்தோஷப்படும்படியாக நாம் வாழ வேண்டும். அதுவே மனித பிறப்பின் உயர்ந்த பிறப்பாக இருக்கிறது, உயர்ந்த மனித வாழ்க்கையா இருக்கிறது. நாம் வாழும் வாழ்க்கை உயர்வானது என்பது கர்த்தரிடத்தில் நற்பெயரை பெறுவதில் இருக்கிறது. மற்ற மனிதர்களிடத்தில் மட்டுமல்ல, கர்த்தரிடத்தில் பெற வேண்டும். அதுவே மிகவும் மேன்மையாய் இருக்கிறது. அங்கிருந்த யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த அஞ்சனம் பார்க்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள், நாள் பார்க்கிறவர்கள், நிமித்தம் பார்க்கிறவர்கள், அப்படி என்றால் குறி சொல்லுகிறவர்கள் என்றால் குறி சொல்லுவார்கள். இது நடந்தால் இது நடக்கும் என்று குறி சொல்லுவார்கள். அதாவது கோலை வைத்துக் கொண்டு குறி சொல்வார்கள். அது பார்க்க கூடாது. அப்படிப்பட்டவர்களை யோசியா ராஜா கொன்று போட்டார். அஞ்சனம் பார்ப்பது என்றால் படம் வரைந்து கொண்டு அதை வைத்து ஜோசியம் பார்த்து சொல்வார்கள். அதையும் பார்க்க கூடாது. நாள் பார்ப்பது என்றால் இந்த நாள் நல்ல நாள், கெட்ட நாள், கிழமை பார்ப்பது, நேரம் பார்ப்பது, இந்த நாளில் இது நல்லது செய்ய வேண்டும், இந்த நாளில் தீமை செய்ய வேண்டும்,
என்று இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட செயலை செய்வது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்தில் இருந்தால் அது மிகவும் அருவருப்பானது. கர்த்தருடைய சாபத்தையே அது குடும்பத்தில் கொண்டு வரும். தயவு செய்து எச்சரிக்கை அடைந்து யோசியா ராஜாவைப் போல தேசத்தை சுத்திகரிக்க வேண்டாம். நம்முடைய குடும்பத்தையாவது, நம்முடைய இருதயத்தையாவது சுத்திகரிப்போம். இப்படிப்பட்ட வேலைகள் நாம் செய்து கொண்டிருந்தால் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். நம் குடும்பத்தில் இப்படிப்பட்ட செயல்கள் இருந்தால் அவைகளை உடனே நிறுத்தி கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்போம். இந்த மாதிரியான காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் செய்யவே கூடாது. நாள் பார்ப்பது, நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்பது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது பாவம். இவைகள் பாவம். குறி கேட்பது பாவம். நிமித்தம் பார்ப்பது பாவம். இப்படி பலவிதமான இந்த மாதிரியான காரியங்களை பாவமான காரியங்கள் உலகத்தில் உண்டு. அவைகளை நாம் செய்யக்கூடாது. இதை நன்றாக புரிந்து கொள்வோம். நாம் மனம் திரும்பினால் கர்த்தர் நம்மை மன்னிப்பார், விடுதலை தருவார். தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்களை அறவே முற்றிலுமாய் அகற்றி போடுவோம். அது நமக்கு பாதுகாப்பானது. இப்படிப்பட்ட நற்காரியங்களை எல்லாம் செய்து கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து வாழ்ந்த நல்ல ராஜாவாக யோசியா ராஜா இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து யூதாவையும் எருசலேமையும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் அகற்றி போட்டு சுத்திகரித்து கர்த்தருக்கு பிரியமானவராய் வாழ்ந்தார். ஆனாலும் கர்த்தர் அவருடைய செய்களை பார்த்து மட்டும் அல்லாமல் அவரது இஸ்ரவேலர்கள் இதுவரைக்கும் நடந்து கொண்ட பாவங்கள், அதை காட்டிலும் எல்லாவற்றிற்கும் மேலாக செய்த மனாசே செய்த மகா பெரிய அக்கிரமங்கள் இவைகளின் மூலமாய் கர்த்தருக்கு ஏற்பட்ட கோபம் ஆறவில்லை. கர்த்தர் இஸ்ரவேலை என் சமூகத்திலிருந்து நீக்கி போடுவேன் என்று சொன்னார். இப்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து முடிந்தது. ஆனால் யோசியா ராஜாவை குறித்து கர்த்தர் இதை போல ஒரு ராஜா அதற்கு முன்பும் இல்லை பின்பும் இல்லை என்று நல்ல விதமாக பாராட்டி சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக யோசியா ராஜா யுத்தத்திற்கு போகிறார். அப்படி போகும் பொழுது எகிப்தின் ராஜா யோசியாவை கொன்று போடுகிறார் மெகிடோவில். அப்படி மெகிடோவில் கொல்லப்பட்டு அவர் இறந்த பின்பு அவரது குமாரனான யோவகாஸ் ராஜாவாகிறார். அவர் தம்முடைய 23ஆம் வயதில் ராஜாவாகி 3 மாதம் யூதாவை ராஜாவாக அரசாளுகிறார். அவரது தாயின் பெயர் அமுத்தாள். அவர் இப்படி அரசாண்ட பின்பாக இந்த யோவகாசை எகிப்தின் ராஜா ரிப்லாவிலே கட்டி போட்டுவிட்டு யோவாசின் இன்னொரு குமாரரான யோசியாவின் குமாரனான யோவகாசை ரிப்லாவில் கட்டி போட்டு 100 தாலந்து வெள்ளியையும் 1 தாலந்து பொன்னையும் எகிப்தின் ராஜா கேட்டு எலியாக்கீமை ராஜாவாக ஏற்படுத்தினார். எகிப்தின் ராஜா அந்த எலியாக்கீம் யோசியாவின் குமாரர் தான் இவரும். இவருக்கு இன்னொரு பெயரை வைத்தார். யோயாக்கீம் என்று பெயர் மாற்றி வைத்தார். இப்படியாக நடந்தது. யோயாக்கீம் 25 வயதில் ராஜாவாகி 11 வருடம் அரசாண்டார். அவரது தாயின் பெயர் எகுதால். கொண்டு போய் விட்டார். அங்கே யோவகாஸ் இறந்து விட்டார் எகிப்தில். இப்படியாக காரியங்கள் எல்லாம் நடந்து முடிந்தது. யோசியா ராஜா கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார். அதை போல நாமும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் என்னவென்று அறிந்து கொண்டு இந்த வேத பகுதியை படிக்கும் பொழுது நாம் எதை வைத்துக் கொள்ள வேண்டும், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்கிறோம். இப்படி தெரிந்து கொண்டு அதன்படி நாம் வாழும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெறுவதற்கான வழி இது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இவ்வுலகத்திலும் நித்திய ஜீவனிலும் பெற்றுக் கொள்ளும்படியான வழிகள் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வாசிப்போம். இந்த ராஜாக்கள் செய்த கிரியைகளை எல்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது எது எது கர்த்தருக்கு அருவருப்பானது, எது கர்த்தருக்கு பிரியமானது என்பது நமக்கு புரிந்துவிடும். அப்பொழுது கர்த்தரின் இருதயத்தை தெரிந்து கொள்வதனால் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றபடி நம்மால் வாழ முடியும். அப்படி வாழும்போது நமக்கு ஆசீர்வாதங்கள் மட்டுமே இருக்கும். சாபம் இருக்காது, துன்பம் துயரம் இருக்காது. கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவைகளில் கூட இருந்து நம்மை பாதுகாப்பதினால் நம்மை வாதை அணுகாது, தீங்கு நெருங்காது. அதனால் கர்த்தருடைய வழிகளில் நடப்போம், நல்வாழ்வு வாழ்வோம். 2 ராஜாக்கள் 24, 25 அதிகாரங்கள். இந்த அதிகாரத்தில் ராஜாக்களின் புஸ்தகம் முடிவடைகிறது. இந்த
ராஜாக்களின் சரித்திரத்தை படிக்கும் பொழுது அவர்கள் செய்த அக்கிரமத்திற்கு கர்த்தர் எப்படி நியாயம் தீர்த்தார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவறு செய்து தண்டனையை பெறாதபடிக்கு நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த வேத பகுதிகள் நமக்கு உதவியாக இருக்கின்றன. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யோயாக்கீமை பிடித்து சென்று 3 வருடம் ஆகும்போது யோயாக்கீம் நேபுகாத்நேச்சாரை எதிர்க்கிறார். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் ஏற்கனவே இஸ்ரவேலர் மேல் இருந்த கோபத்தினால் அவர்களை பொல்லாத மனிதர்களிடத்தில் ஒப்புவிக்கிறார். கர்த்தரை ஒப்புவிக்கிறார். அதாவது மோவாபியரின் தண்டுகள், அம்மோன் புத்திரரின் தண்டுகள், கல்தேயரின் தண்டுகள், சீரியரின் தண்டுகள் இவர்களெல்லாம் கூடி இஸ்ரவேலுக்கு யூதாவுக்கு விரோதமாக வருகிறார்கள். இப்படி வந்து அவர்களை பிடித்து கொண்டு போகிறார்கள். கர்த்தர் இவர்களை மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார். அதாவது மனாசே செய்த இரத்தம் சிந்துதலின் நிமித்தம் எருசலேமின் 4 மூலைகளிலும் குற்றமற்ற இரத்தத்தை மனாசே சிந்தம் செய்திருக்கிறார். இந்த பாவத்தை, குற்றமற்ற இரத்தம் சிந்திய பாவத்தை மன்னிக்க கர்த்தருக்கு விருப்பம் இல்லாமல் அவர்களை நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார். யோசியா ராஜா எவ்வளவோ நற்கிரியைகளை செய்கிறார். ஆனாலும் இரத்தம் சிந்துதல் இல்லாதிருந்தால் கர்த்தர் ஒருவேளை மன்னித்திருக்கலாம். மனாசே எருசலேமின் 4 மூலைகளிலும் குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிமித்தம் கர்த்தர் நியாய தீர்ப்பை அனுப்புகிறார். இப்பொழுதும் இரத்தம் சிந்துதல் என்பது உச்சக்கட்ட பாவம் என்பதை தயவு செய்து மறந்துவிட வேண்டாம். ஒரு மனிதனை, அதாவது மனிதனை மனிதன் கொல்வதுதான் பாவம். மிருகங்களை கொன்று சாப்பிடுவதெல்லாம் பாவம் அல்ல. அதன் இரத்தத்தை சாப்பிட்டால்தான் பாவம். கொல்வது பாவம் அல்ல. கொலை என்பது கர்த்தர் சொல்லுவது மனிதனை மனிதன் கொல்வது. அது தாயின் கருவில் இருக்கிற குழந்தையை கொன்றாலும் அதுவும் கொலைதான். அதை மறந்துவிடக் கூடாது. பிறந்த மனிதனை கொல்லுவதும் பாவம்தான். ஆனால் மிருகங்களை கொன்று பூசிப்பது பாவம் அல்ல. ஆனால் மிருகங்களின் இரத்தத்தை சாப்பிட்டால் அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நம் 10 கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள் போன்ற பகுதிகளில் நாம் வாசிக்கலாம். யோயாக்கீம் இறந்து விட்டார். அதற்கு பின்பாக அவரது குமாரனான யோயாக்கீம் 18ஆம் வயதில் ராஜாவாக அரசாள தொடங்கினார். அவர் 3 வருடம் ராஜாவாக அரசாண்டார். அவருடைய தாயின் பெயர் நெகுஸ்தாள். பாபிலோன் ராஜா யூதாவை பிடித்து கொண்டு அங்கு தேவாலயத்தில் இருந்த பொன் பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள், அங்கிருந்த பொருட்கள் வெண்கலத்தாலும் வெள்ளியினாலும் தங்கத்தாலும் செய்யப்பட்ட, அதாவது வெண்கலமும் தங்கமுமே அதிகமாய் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டு பாபிலோன் ராஜா போய்விட்டார். அந்த ராஜா அரண்மனையையும் தேவாலயத்தில் உள்ள பொருட்களையும் அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களையும் எல்லாவற்றையும் பாபிலோன் ராஜா பிடித்து கொண்டு போய்விட்டார். எசேக்கியா ராஜா எல்லாவற்றையும் பாபிலோன் ராஜாவை அழைத்து காண்பித்த அந்த காரியத்தினால் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு வந்தது யூதாவுக்கு, யூதேயா தேசத்திற்கு. எருசலேமின் பிரபுக்கள், பராக்கிரமசாலிகள் எல்லாம் 10,000 பேர், தச்சர்கள், கொள்ளர்கள் போன்றவர்களை எல்லாம் பாபிலோன் ராஜா எருசலேமிலிருந்து பிரித்து கொண்டு போய்விட்டார். 10,000 பேர் கொண்டு போகப்பட்டார்கள். பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போய்விட்டார். அங்கிருந்த பெரிய பிரபுக்கள், பணக்காரர்கள், வசதியானவர்கள் இவர்களை எல்லாம் கொண்டு போய்விட்டார்கள். ஏழைகளாய் இருப்பவர்களை மட்டும் அங்கிருந்து திராட்சை தோட்டங்களை காவல் காக்கவும் விவசாயம் செய்யவும் அங்கிருக்கிற ஏழைகளை மட்டும் விட்டு விட்டார்கள். இப்படி செய்துவிட்டு யோயாக்கீனின் சிறிய தகப்பனான மத்தனியாவை அங்கு அதிகாரியாக நியமித்து பாபிலோன் ராஜா போய்விட்டார். மத்தனியாவுக்கு சிதேக்கியா என்று பெயர் வைத்தார் அந்த பாபிலோனிய ராஜா. சிதேக்கியா 21ஆம் வயதில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு 11 வருடம் அங்கு அதிகாரியாக ராஜாவாக அரசாண்டார். அமுத்தாள் என்பது அவரது தாயின் பெயர். சிதேக்கியா பாபிலோனில் கலகம் பண்ணினார். கல்தேயர் வந்து இவர்களை பிடிக்க, ராஜாவை பிடிக்க வரும்பொழுது அவர்கள் எருசலேமுக்குள் முற்றுகை போட்டு வெளியே சுற்றி இருந்தார்கள். அப்பொழுது இவர்கள் ரகசிய வழிகள் வழியாய், எருசலேமின் கதவுகள் வழியாய் வெளியே போய் சமபூமியில் ஓடிவிட்டார்கள். அப்பொழுது சிதேக்கியாவை ரிப்லாயில் பிடித்து கொண்டு போய் சிதேக்கியாவின் குமாரர்கள் 2 பேரையும் கொன்று போட்டு சிதேக்கியாவை வெண்கல விலங்கு போட்டு பிடித்து வைத்து விட்டார்கள். 5ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே பாபிலோனியன் ராஜா
நேபுசராதான் புறப்பட்டு வந்து சேனாபதி புறப்பட்டு வந்து தேவாலயத்தில் இருந்த வெண்கல பொருட்களையும் தங்க பர்னிச்சர்களையும் அதிலிருந்த பொருட்களையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வெண்கலத்தை மட்டும் விட்டுவிட்டு வெள்ளியையும் தங்கத்தையும் தான் எடுத்துக்கொண்டார். வெண்கலத்தை அவர் அரசாங்கத்திற்கு எடுத்துக்கொண்டு போய்விட்டார். இப்படியாக நடந்தது. திராட்சை தோட்டத்தை பயிரிடவும் விவசாய வேலைகள் செய்யவும் அங்கிருந்த ஏழைகளை மட்டும் விட்டுவிட்டு அங்கிருந்த பெரியவர்கள் எல்லாம், அதாவது பணக்காரர்களாக வசதியானவர்களாக இருக்கிற எல்லோரையும் அழைத்து கொண்டு பிரபுக்களையும் பராக்கிரமசாலிகளையும் அழைத்து கொண்டு போய்விட்டார். இப்படியாக நடந்தது. தேவாலயத்தில் இருந்த பனிமூட்டுகள், பலிபீடங்கள், தூப கலசங்கள் போன்ற பொருள்கள் எல்லாவற்றையும் நேபுசரா எடுத்துக்கொண்டு போய்விட்டார். அரண்மனையில் இருந்த பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். அதன் பின்பு நேபுசராதான் பிரதான ஆசாரியனாகிய செரையா, செப்பனியா, 3 காவல்காரர்கள் இவர்களை எல்லாம் பிடித்து கொண்டு போய்விட்டான். அப்படி போகும்பொழுது கெதலியா என்னும் ஒரு எளியவனை அழைத்து, ஒரு சாதாரண மனிதனை அழைத்து இஸ்ரவேல் யூதேயா தேசத்திற்கு அதிகாரியாக நியமித்து விட்டு பாபிலோனுக்கு போய்விட்டார். இதை கேள்விப்பட்ட இராணுவ சேர்வைக்காரர்கள் இஸ்ரவேலர்கள் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு கெதலியாவின் இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது கெதலியா அவர்கள் சொல்வதை கேட்டு, நீங்கள் பாபிலோன் ராஜாவுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அதுவே நல்லது என்று சொல்லிவிட்டார். இப்படியாக இந்த காரியங்கள் நடந்து முடிந்தது. அதன் பின்பு கெதலியா கொல்லப்பட்டார். இஸ்மவேல் வந்து கெதலியாவை மிஸ்பா என்னும் இடத்தில் கொன்று போட்டார். இப்படியாக காரியங்கள் நடந்தது. இவைகள் எல்லாம் நடக்கும் பொழுது யூதேயாவில் இருந்த இஸ்ரவேலில் இருந்த ஜனங்கள் எல்லாம் எகிப்துக்கு பலர் புறப்பட்டு போய்விட்டார்கள். ஜனங்கள் இங்கு நடக்கிற சம்பவங்களை பார்த்து இந்த இடத்தில் தங்க முடியாது என்று எகிப்திற்கு புறப்பட்டு போய்விட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தையின்படியே நடந்தது. கர்த்தருடைய உடன்படிக்கையையும் நியாயப்பிரமாணத்தையும் அவர்கள் கடைபிடிக்காததினால், கர்த்தரிடத்தில் சொன்ன வார்த்தையை அவர்கள் கேட்காததினால், கீழ்ப்படிந்து நடக்காததினால், எங்கிருந்து புறப்பட்டு வந்தார்களோ அங்கேயே போகும் நிலை ஏற்பட்டது. எகிப்துக்கே அவர்கள் போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. இது மிகவும் வேதனையான துக்ககரமான நிகழ்வு. ஒரு மனிதனுடைய மரணத்தை விட இது கொடுமையானது. மரணம் கூட மறுபிறப்பு உண்டு, கர்த்தருடைய ராஜ்யத்தில் போகலாம். ஆனால் இப்படிப்பட்ட கர்த்தரை விட்டு விலகி போகிற நிலை என்பது படு மோசமானது. மரணத்தை விட மோசமான செயல் இது. மரணத்தை விட கொடுமையானது. இதை இரட்டிப்பான மரணம் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட வேதனை உள்ள காரியம். கர்த்தரை விட்டு நாம் போகக்கூடாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலேயும் நம் ஜீவனை காட்டிலும் மேலானது கர்த்தருடைய உறவு. கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு. அதை இழந்து போகக்கூடாது. அதற்கேற்ற காரியங்களை நாம் கவனித்து நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும் போது கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிடாமல் நம்மை பாதுகாத்து மீட்டுக் கொள்வார். நாம் அறியாமல் தவறு செய்தாலும் கர்த்தர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏதாவது தெரியாமல் ஒரு சிறிய தவறு செய்து விட்டால் உடனே தூக்கி எறிந்து விட மாட்டார். நாம் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்க நாம் மனம் திரும்ப நமக்கு சந்தர்ப்பங்களை கொடுப்பார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நாம் திருந்தி விட வேண்டும். இஸ்ரவேல் ஐயா, யாக்கோபு என்னும் இஸ்ரவேல் ஐயா தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அழைத்து கொண்டு தன் தேசத்திற்கு அவர் திரும்பி வரும்போது கரவலாடுகளை எல்லாம் மெதுவாக நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். அதாவது வேக வேகமாக பெரியோர்கள் வருவது போல வர முடியாது. பெண்கள், குழந்தைகள், தாய்மார்கள், கர்ப்பவதிகள் எல்லோரும் இருப்பார்கள். ஆடுகள் இருக்கும், அவைகள் பால் குடிக்கிறவைகள் இருக்கும், குட்டிகள், சின்ன சின்ன குட்டிகள் இருக்கும். இவைகளையெல்லாம் சேர்த்து அழைத்து கொண்டு வழி பிரயாணம் போக வேண்டும் என்று அவர் நான் மெதுவாக நடத்தி வருகிறேன் என்று சொல்வார். அது போலதான் நம்முடைய பரம தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை மெதுவாக, தன்மையாக, பொறுமையாக அழைத்து செல்வார். நாம் தவறு செய்யும் போது அதற்கு எச்சரிக்கை கொடுத்து, பல முறை எச்சரிக்கை கொடுத்து நம்மை திருத்தி கொண்டு போவார். அதற்கு நாம் செவி கொடுத்து நடக்க வேண்டும். எடுத்த உடனே எந்த நியாய தீர்ப்பையும் நமக்கு கொடுத்து விட மாட்டார். நீடிய பொறுமை உள்ளவராகி
பல தலைமுறைகளை பார்த்துதான் இந்த நேரத்தில் இந்த தண்டனையை அவர்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் குறை சொல்லி குற்றம் சொல்லி திரியக்கூடாது. அது நம்முடைய அறியாமை, முட்டாள்தனம். இப்படியாக இஸ்ரவேலர்கள் பாபிலோன் ராஜாவால் பிடிக்கப்பட்டு போனார்கள். பாபிலோனுக்கு போய்விட்டார்கள். பாபிலோன் அங்கு போய் 70 வருடங்கள் பாபிலோனில் சிறையில் கைதிகளாக இருந்தார்கள். பாபிலோன் தேசத்தில் தங்கள் சொந்த தேசத்தில் வாழ முடியாமல் போனது. அதாவது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கும் போது கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படியாவிட்டால் நமக்கு அலைச்சல்களை உண்டு பண்ணுவார். நம் சொந்த தேசத்தில் நம்மால் இருக்க முடியாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த இடத்தில் நம்மால் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலை வரும். எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். நம்முடைய வழிகள் எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்கட்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். முதலில் கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படிவது என்று தெரிந்து கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். இதுவே வாழ்க்கையின் முறை. அதாவது ஒரு கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் செய்வது போல. அதுபோல நாமும் கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேதத்தை வாசிக்க வேண்டும். முதலில் கர்த்தருடைய வழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். பின்புதான் அதன்படி நாம் நடக்க முடியும். அதனால் வேதத்தை எடுத்து வாசித்து தினந்தோறும் வாசிக்கும் பழக்கம் ஏற்படுத்தி கொண்டால் நம் வாழ்க்கை சுலபமானதாக இருக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்பது மிக மிக சுலபமானது. நம் இஷ்டத்திற்கு நாம் நடப்பதே கஷ்டமானது. அதை புரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க முயற்சித்து ஒவ்வொரு நாளும் அதில் வெற்றி பெற்று கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் நம் குறைகளை எல்லாம் விட்டு மனம் திரும்பி முழுமையான மனிதர்களாய் நாம் மாறி கர்த்தருக்கு பிரியமாய் நாம் மாறி உலக வாழ்க்கையிலும் சமாதானத்துடனும் நித்திய ஜீவனுக்கு போவோம் என்ற நம்பிக்கையுடனும் வாழ்ந்து கர்த்தருடைய வருகையில், ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அல்லது கர்த்தருடைய 2ஆம் வருகையில் நாம் கர்த்தரோடு சேர்ந்திருப்போம். அதற்கான காரியங்களை நாம் முயற்சி செய்ய இன்றே கால தாமதமாகிவிட்டது. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. எச்சரிக்கை அடைந்து உடனே செயற்படுவோம். கர்த்தருக்கு பிரியமான புது வாழ்வை தொடங்குவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.